இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 2 நம்பர் சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சம் டேர்ம்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணணும். டிவைடுக்கு பதிலாக மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளைக்கு பதிலாக டிவைடு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி என்ன மதிப்பு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் மாற்றின டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். இப்போ மைனஸுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணணும் 1. இதில் டிவைட் இருக்குது. டிவைடுக்கு பதில் என்ன, மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ணணும். இன்ட்டு 32. இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் சிம்பிள் டிவைடட் பை 2. ப்ளஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லா டேர்மையும் எழுதிக்கிட்டேன். இதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற டேர்முக்கு எழுதிக்கலாமா? எழுதிக்கிட்டா எனக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போது இதில் எந்த ரூலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் மேக்ஸ் ரூலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ இந்த போர்ட் மேக்ஸ் ரூலில் பி அப்படின்னா என்னென்னா, பி அப்படிங்கிறது ப்ராக்கெட்டை குறிக்கிது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓன்னு ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆஃப்னு சொல்லுவோம். ஆஃப்னு வந்தால் அதை தான் ரெண்டாவதாக சால்வ் பண்ணணும். மூணாவது டி இருக்குது. டினா டிவைடுன்னு அர்த்தம், அதாவது வகுத்தலை மூணாவதாக செய்யணும். நாலாவது எம்னு இருக்குது. எம்னா மல்டிப்ளை, அதாவது நீங்கள் பெருக்கலை பண்ணணும். அஞ்சாவது ஏன்னு இருக்குது. ஏங்கிறது ஆடை குறிக்குது, அதாவது கூட்டலை பண்ணணும். கடைசியாக எஸ் இருக்குது. எஸ்னா சப்ட்ராக்ட், கழித்தலை பண்ணணும். இப்போ இந்த வரிசையில் தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 2 ப்ராக்கெட் இருக்குது. 2 ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபுங்கிற டேர்ம் வந்து நமக்கு சம்மில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது பாருங்கள், டிவைடுன்னு இருக்குது. ஸோ டிவைடு எதில் இருக்குது, இதுலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டிவைடை பண்ணணும். இந்த 2ஐயும் இந்த 32ஐயும் அடித்தா என்ன வரும், இதையும் கட் பண்ணுறேன், 16ன்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணணும், நீங்கள் கட் பண்ணணும். இதையும் அடித்தா 2ன்னு வரும். அப்போது பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதிக்கலாமா? ப்ராக்கெட் ஆஃப் 4 + 1 இன்ட்டு 16 மைனஸ் 10 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்ட்டு இதுலேயும் அதே மாதிரி எழுதிப்போம். 7 × 3 + 2 + 7 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து என்ன டேர்ம் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. ஸோ இதில் மல்டிப்ளை எங்கெங்கெல்லாம் வருது பாருங்கள், இங்கேயும் வருது. ஸோ இதை தான் நீங்கள் அடுத்து சால்வ் பண்ணணும். அப்போது 4 + இது 2ஐயும் பெருக்குனா 16 மைனஸ் 10 இன்ட்டு 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21 + 2 + 7ன்னு வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஆடுங்கிற டேர்ம் வருது இல்லையா? ஸோ இதில் ஆட் எங்கெங்கெல்லாம் வருது பாருங்கள், இதில் வருது, இந்த 3த்துலேயுமே வருது. ஸோ இது 2ஐயும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 மைனஸ் அந்த 10 அப்படியே எழுதிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 30ன்னு வருமா? ஸோ ப்ராக்கெட் போட்டு 30ன்னு எழுதிக்கிறேன். கடைசியாக கழித்தல் இருக்கா? ஸோ இது 2ஐயும் கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும், 10ன்னு வரும். 10 × 30. ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். இது 2ஐயும் பெருக்குனா 300ன்னு வரும்.